அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் சாப்பிடும் உணவு நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் உண்ணும் உணவில்தான் நமக்கு அனைத்து வகையான சத்துக்களும் கிடைக்கின்றன. எனவே நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை நாம் தேர்ந்தெடுத்து உண்ணுவது நமக்கு அவசியம். நாம் நம்முடைய உடலிலே சேர்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது மிகுந்த சத்துக்களையுடைய நல்ல பொருட்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல மணமான உங்கள் உடலுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களையே நீங்கள் உண்ணுங்கள். இறைவன் சொல்லுகின்றான், நல்ல மணமான உணவுகளையே நீங்கள் உண்ணுங்கள் என்று. இதை பற்றி மட்டும் உங்களிடம் நான் பேச வேண்டுமென்றால் 2 மணி நேரம் அல்ல, 3 மணி நேரம் அல்ல, 5 மணி நேரம் அல்ல, 10 மணி நேரம் அல்ல, எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நாம் பேசலாம். சுருக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களிடம் கூறுகின்றேன். நல்ல வாசனையுடைய உயர்ந்த பொருட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். அனைத்துமே இறைவன் நமக்கு படைத்த உணவுகள்தான். இது உயர்ந்தது, இது உயர்வு மிக்கது, இது மிகவும் உயர்ந்தது என்று உங்களை ஏமாற்றுகின்றவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம். உங்கள் மனதிலே எதை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ அதை சாப்பிடுங்கள். அதை நல்லதா கெட்டதா என்பது நீங்கள் பிறந்ததிலிருந்தே உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். நீங்கள் அனைத்தையும் சாப்பிட்டு பழகியிருப்பீர்கள். எது நல்லது எது கெட்டது என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்கள் உங்களிடம் எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி கொடுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அடுத்தவர்கள் விலை உயர்ந்தது, மிகவும் மதிப்புமிக்கது, இது இத்தனை வகையான சத்துக்கள் இருக்கின்றன என்று உங்களை ஏமாற்றுவதை நீங்கள் நம்ப வேண்டாம். நன்றி, வணக்கம்.